எத்தனை கோவிலுக்கு போனாலும் எத்தனை மலையை ஏறினாலும் எத்தனை தீர்த்த யாத்திரை செய்தாலும் எத்தனை மந்திரம் சொன்னாலும் இறைவன் மகிழக்கூடிய மிகப்பெரிய தர்மங்களில் ஒன்று என்ன தெரியுமா? உன்னை பெற்ற தாய், உன்னை பெற்றிய தாந்தாய், அந்த அவர்களை அன்போடு மதித்து கவனிக்கிறது தான். சாய் பாபாவும் கருணை, நன்றி, மனிதநேயம் இதெல்லாம் நிறைஞ்ச வாழ்க்கையைத்தான் வாழ சொல்லித்தான் போதனை பண்ணுறாரு. அந்த வாழ்க்கை நம்ம வீட்டிலிருந்து தான் தொடங்கணும். ஒரு நிமிஷம் நம்முடைய அப்பாவை பற்றி நினச்சி பார்க்கணும். இன்றைக்கு நீ நிமிர்ந்து நடக்கிறதுக்கு பின்னாடி அவர் குனிஞ்சி உழைச்ச முதுகு இருக்குது. இன்றைக்கு நீ சிரிக்கிறதுக்கு பின்னாடி அவர் மறைச்சி வச்சிருந்த கண்ணீர் இருக்குது. இன்றைக்கு நீ படித்த கல்விக்கு பின்னாடி அவர் விட்டு கொடுத்த ஆசைகள் அதிகமாக இருக்குது. அவர் வாங்கி கொள்ளாத பல பொருட்கள் எல்லாம் உனக்காக வாங்கப்பட்ட புத்தகங்களாக மாறி இருக்கும். அவர் சாப்பிடாமல் இருந்த பல இரவுகள் உன்னுடைய வயிறு நிறைய சாப்பிடணும் அப்படின்னு நினச்ச அன்பாக மாறி இருக்கும். உன்னுடைய அம்மாவை பற்றி நினச்சிப்பார். உனக்கு காய்ச்சல் வந்த ஒரு இரவு அவள் தூங்காமல் இருந்தாள். உனக்கு ஒரு சின்ன காயம் பட்டாலே அவள் மனசு உடைஞ்சி போச்சு. நீ அழுதப்போ உன்னை சிரிக்க வச்ச அவள் தன்னுடைய கவலைகளை எல்லாம் மறந்தாள். உலகத்தில் எந்த சம்பளத்தினாலும் எந்த பரிசினாலும் அந்த அன்பை வாங்கவே முடியாது. பணம் சம்பாதிக்கலாங்க, வீட்டெல்லாம் கட்டலாங்க, காரெல்லாம் வாங்கலாம், பதவியெல்லாம் கிடைக்கலாம். ஆனால் ஒரு நாள் அம்மான்னு கூப்பிடுற குரல் இல்லாமல் போயிட்டா, அப்பான்னு அந்த ஆலோசனையை கேட்க ஒருத்தர் இல்லாமல் போயிட்டா, அந்த வெற்றிகள் எல்லாம் உள்ளுக்குள்ளற வெறுமையாகத்தான் தோணும் இல்லைங்களா? ஆகையினால அவர்களெல்லாம் உயிரோடு இருக்கிற பொழுதே அவர்களுடைய பக்கத்தில் உட்காருங்க, அவர்களுடைய கையை பிடிங்க, அவர்கள் பேசுகிறத பொறுமையாக கேளுங்க. நீங்கள் இருக்கிறதுனால தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு தடவை சொல்லுங்க. அந்த ஒரு வார்த்தை அவங்க மனசில் 1000 மலர்களை மலர வைக்கும், மகிழ வைக்கும். வயசான காலத்தில் அவங்கள சுமையாக நினைக்காதீங்க, சுமையாக ஒரு காலம் நினைக்காதீங்க. இன்றைக்கி அவங்க மெதுவாக நடக்கலாங்க, ஆனால் நேற்று உங்களை நடக்க கற்றுக் கொடுத்தது அவங்க தானங்க கற்றுக் கொடுத்தாங்க. இன்றைக்கி அவங்க மறந்து போகலாம் அதெல்லாம், ஆனால் உங்கள் முதல் வார்த்தையை ரசித்தது அவங்க தாங்க. உங்களுடைய முதல் வார்த்தை அம்மானு கூப்பிட்டதை ரசித்தது அவங்க தான். உங்களை கலெக்டர் ஆகணும் அப்படின்னு கற்பனை பண்ணது அவங்க தான். நீங்கள் இப்படிலாம் வளரணும் அப்படின்னு நினச்சது அவங்க தான். இன்றைக்கி அவங்க உங்களை நம்பி இருக்கலாம். ஏன்னா ஒரு காலத்தில் நீங்கள் முழுக்க அவங்கள நம்பிக்கைத்தான் இருந்தீங்க, அவங்கள நம்பி இருந்தீங்க. சாய்பாபா ஒரு இடத்துல சொல்லக்கூடிய ஒரு உணர்வு இதுதாங்க. மற்றவங்கள்ட்ட கருணையாக இரு, நன்றியோடு வாழு. அந்த நன்றி முதல்ல தொடங்க வேண்டிய இடம் நம்முடைய வீடு, நம்முடைய தாய், நம்முடைய தந்தை. அவங்க காலடியில் கிடைக்கிற ஆசீர்வாதம் பலருக்கு கிடைக்காத ஒரு வரம். அவங்கள மதிக்கிறது ஒரு கடமை மட்டும் இல்லைங்க, அது ஒரு பூஜை, அது ஒரு பெரிய பூஜை. அவங்களுக்கு ஒரு உணவு கொடுக்கறது, ஊட்டுறது ஒரு பெரிய வேலை இல்லைங்க, அது ஒரு நெய்வேத்தியம். அவங்களுக்கு ஊட்டுறது நெய்வேத்தியம். அவங்களுடைய கண்ணீரை துடைக்கிறது ஒரு உதவி இல்லைங்க, அது இறைவனுக்கே செய்கிற ஒரு சேவை. இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்த உடனே ஒரு வேலையை மட்டும் நீங்கள் பண்ணணும். உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ உயிரோடு இருந்தால் அவங்கக்கிட்ட போய், அது பெரிய கொடுப்பனை, அவங்கக்கிட்ட போயிட்டு நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். இப்படி ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு எவ்வளோ தான் நான் தவம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிமிஷமாக மாறலாம். அவங்களுக்கும் அப்படித்தான். அவங்க இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னா அவங்களுக்காக ஒரு நிமிஷம் அமைதியாக பிரார்த்தனை தான் பண்ண முடியும் நம்ம, இல்லையா? அவங்க உங்களுக்கு கொடுத்த அன்புக்கு மனதார நன்றி சொல்லணும். அதுதான் உண்மையான பக்தி, அதுதான் உண்மையான மனித நேயம், அதுதான் சாய்பாபா அவரே மகிழக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை. இப்படி மனசை தொடக்கூடிய, வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆன்மீக சிந்தனைகளை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறதுக்கு எப்போவுமே நான் தயாராக இருக்கிறேன். வழித்துணை பாபா, வண்டலூர் வழித்துணை பாபா நமக்காக அவர் கண்ணை திறந்து பார்க்குறாரு, கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அவர் பாதத்தில் நம்ம சரணடைஞ்சோம்னா அந்த நிழலில் எப்போவுமே நம்ம நல்லா வாழலாம். சரியா? ஜெய் சாய்ராம்.